நல வாரியத்தில் கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் தமிழக அரசு பொங்கல் தொகுப்பை தர மறுப்பதேன்? சிறிய மாநிலமான புதுச்சேரியில் வழங்கும் போது இங்கு மட்டும் ஏன் மறுக்கப்படுகிறது? இந்திய கட்டுமான தொழிலாளர் சம்மேளனத்தின் தமிழ் மாநில குழுவின் சார்பில் டிசம்பர் 16ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தமிழக அரசாங்கத்தை உடனடியாக பொங்கல் தொகுப்பும் பொங்கல் போனஸாக ஒரு 5000 ரூபாயை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாநில அளவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை செய்ய இருக்கின்றோம். குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் ஒரு சில நலவாரிய திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்திய உழைப்பாளிகள், தமிழக உழைப்பாளிகள், முறைசாரா உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்களுக்கு அவர்கள் வழங்க வேண்டிய நியாயமான உரிமைகளை வழங்க மறுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் CITU நடத்தி கொண்டிருக்கிறது. மாநில நலவாரிய கூட்டங்களிலும் பல்வேறு முடிவுகளை சொல்லுகிறோம், கோரிக்கைகளை வைக்கின்றோம். ஆனாலும் இந்த அரசாங்கம் செவிசாய்க்காமல் இருக்கிற நிலைமை என்பது உருவாக்கப்படுது. இந்தியாவில் ஏறக்குறைய 24 மாநிலங்களில் நலவாரியம் என்பது இருக்கு. அந்த வாரியங்களிலே முற்போக்கு வழிகளிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற தமிழக அரசாங்கம், நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம். டெல்லியில ஓய்வூதியம் 3000 ரூபாய் வழங்குகிறார்கள், கர்நாடகாவில ஓய்வூதியம் 3000 ரூபாய் வழங்குகிறார்கள். தமிழக அரசாங்கத்தில் நலவாரிய நிதியாக ஏறக்குறைய 5750 கோடிக்கு மேல் கையிருப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதில இந்த தொழிலாளிகளுக்கும் ஒரு குறைந்தபட்சம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் என்பதை வழங்க வேண்டும் என்று இந்த கடந்த 4-5 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். ஆட்சியின் இறுதி கட்டமாக இருக்கக்கூடிய சூழலில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்து சாதாரணமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தொழிலாளிகளுக்கு வழங்குகிற ஓய்வூதியம் 3000 உயர்த்தப்பட வேண்டும். அதே போல பெண் தொழிலாளிகளுக்கு 55 வயதில ஓய்வூதியம் வழங்கப்படுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இப்படி வாழ்வாதார கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய கோரிக்கைகளில் கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மாநில அரசாங்கம் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஏன் பொங்கல் தொகுப்பை வழங்கக்கூடாது? தீபாவளி பண்டிகை காலத்தில் போனஸ் கேட்டு போராட்டம் நடத்துகிறோம். புதுச்சேரியில் பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரி மாநிலத்தில் 5000 ரூபாய் வரை போனஸ் என்பது வழங்கப்படுகிறது. ஆனால் தமிழக அரசாங்கம் செவிசாய்க்க மறுக்கிறார். நிதியை வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்கான முறையில் அவர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி செலவிடுகிறார்களே தவிர இந்த முறைசாரா கட்டுமான தொழிலாளிகளுக்கான உரிமைகளை பாதுகாப்பதற்கான எந்த நடவடிக்கையும் செய்ய மறுக்கிறார். கடந்த காலத்தில் வழங்கியது போல பொங்கல் தொகுப்பும் அதே போல 5000 ரூபாய் போனஸையும் வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகிற 16ஆம் தேதி ஒரு நாடு தழுவிய, தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அதே போல 2வது கட்டமாக நாங்கள் பிப்ரவரி மாதம் இந்த அரசாங்கம் முறைசாரா தொழிலாளிகள், கட்டுமான தொழிலாளிகளுக்கான கோரிக்கையை, பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும். வாழ்வாதாரத்துக்கான கோரிக்கை ஓய்வூதியம் 3000 வழங்க வேண்டும். இயற்கை மரணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். இன்றைக்கு பெண் தொழிலாளிகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் 55 வயதில் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். இப்படி வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கோட்டை நோக்கி பேரணி என்பதை முடிவு செய்திருக்கின்றோம். அதற்கு இந்த அரசாங்கம் உடனடியாக ஒரு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக வருகிற பொங்கல் நோம்புக்கு 5000 ரூபாய் பணமும் தொகுப்பும் வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதே போல நாங்கள் கொடுத்திருக்கிற கோரிக்கையை அமலாக்குவதற்கான நடவடிக்கையை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.